இயேசுவை உடனே ஏற்றுக்கொள்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். சக்கேயு விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடே இயேசுவை வரவேற்றார் என நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்த நிகழ்ச்சிதான். எத்தனை முறை படித்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கோணத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பெரிய செல்வந்தனான, அனைவராலும் வெறுக்கப்பட்ட, ஆயக்காரர்களின் வரி தண்டுபவர்களின் தலைவனான சக்கேயு என்ற மனிதன் இயேசுவை பார்த்தால் தனக்கு அமைதி கிடைக்கும் என நம்பி தன் அந்தஸ்தை பெரிதாக எண்ணாமல் காட்டத்தி மரத்தில் ஏறி நின்ற பொழுது இயேசு அவரை அவர் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், உடனே அவர் அந்த மரத்தை விட்டு கீழிறங்கி இயேசுவை மகிழ்ச்சியுடன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றதை நாம் இங்கு வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, சக்கேயு, ஆண்டவரை, உங்களை தானே நான் பார்க்க வந்தேன், என் வீட்டுக்கு திடீர்னு என்ன எங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷந்தான்ப்பா. ஆனால் இப்போ வரணுமா? நான் முன்பாக போய் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களை கூப்பிட்றேன், அப்போ நீங்கள் வாங்க, இப்போ தயவுசெய்து வர வேண்டாம் ப்ளீஸ் என்று சொல்லவில்லை. மாறாக உடனே இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு அழைத்து சென்றார். வீட்டில் என்ன சொல்வார்கள்? மனைவி ஏன் என்கிட்ட கேட்காம கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு திட்டுவாங்களோ என்ற சந்தேகம் கூட அவருக்கு வரவில்லை. ஏனென்றால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். உடைமைகளில் பாதியை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுதும் அவர் ஒரு தலைவராகவே, குடும்ப தலைவராகவே முடிவு எடுக்கக்கூடியவர் என்பதை காட்டுகிறது. அதனால்தான் இயேசுவும் சக்கேயுவுக்கு மட்டுமல்ல, அவரது வீட்டிற்கே மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, எனது மனதை மிகவும் தொட்ட சக்கேயுவின் குணம் அவர் சீக்கிரமாய் இறங்கி வந்தது. இயேசு சொன்னவுடன் மறுப்பு ஏதும் சொல்லாமல், எதையும் யோசிக்காமல் உடனே அவர் இறங்கி வந்தாரே, அதே போல் நம்மிடம் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் உடனே மறுப்பு ஏதும் சொல்லாமல் செய்கின்றோமா? உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட சக்கேயுவுக்கு கோடி பணம் கிடைக்கவில்லை, ஆனால் அழியாத சந்தோஷமாகிய மீட்பு அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைத்ததே. நமக்கு, நம் மூலம் நம் வீட்டினர் அனைவருக்கும் மீட்பு கிடைக்குமா? யோசிப்போம். கவலையோடு காணப்படும் சக ஊழியரிடம் ஆண்டவர் ஆறுதல் சொல்லி நற்செய்தியை, அதாவது இயேசுவை பற்றி சொல்கிறார் என்று வைத்து கொள்ளுவோம். சக்கேயுவை போல, எஸ் ஆண்டவரே, இதுதானே எனது வேலை என்று உடனே சொல்கிறோமா? இல்லை, ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு தலைவலி ஜாஸ்தியாக இருக்குப்பா, நாளைக்கு கட்டாயம் நான் பேசுகிறேன், பேச மாட்டேன்னு சொல்லலை, கட்டாயம் நாளைக்கு நான் பேசுகிறேன் என்று சொல்கின்றோமா? யார் கண்டது? ஒருவேளை அந்த மனிதர் கவலையினால் தன் வாழ்வை அன்றே முடித்து கொள்வார் என்றால் ஆண்டவர் நம்மிடம்தானே கணக்கு கேட்பார். ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆண்டவர், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேசியிருந்தோம் என்றால் அவரின் உயிர் எரி நரகத்திற்கு தப்பித்திருக்குமே. சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட இறை வார்த்தைகள் சாகும் தருவாயில் இருந்தவர்களை காப்பாற்றியதை நாம் எத்தனை சாட்சிகள் மூலமாக கேட்டிருக்கிறோம். உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள், மார்க் 16:15 என்று சொன்ன விண்ணக எஜமானனின் கட்டளையை தள்ளிவிட்டு அழிந்து போகும் எஜமானர்களின் வேலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் நம் சந்தோஷமும் அழிந்து போகும் சந்தோஷமாகவே இருக்கிறது. புனித பவுல் தான் எதிர்த்து வந்த இயேசு தன்னை சந்தித்த பொழுது உடனே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்று கேட்டதை நாம் திருத்தூதர் பணிகள் 9:6 பார்க்கிறோம். உடனே தன்னை ஒப்பு கொடுத்த அவரை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். ஆகவே அன்பானவர்களே, நம் அன்பர் இயேசு நம்மிடம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தவோ, அல்லது பிறரை மன்னிக்கவோ, அல்லது நற்செய்தியை அறிவிக்கவோ, அல்லது நம் பாவ பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவோ சொன்னார் என்றால் மறுப்பு ஏதும் கூறாமல் உடனே அவர் சொன்னதை செய்வோம். நாம் மனம் மாறுவதற்கு முன் அவர் வருகையோ அல்லது நம் மரணமோ சம்பவித்தால் நாம் எரி நரகத்திற்கல்லவா செல்லுவோம். ஆகவே உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், மீட்படைவோம். ஜெபம் செய்வோம். மீட்பராம் எங்கள் அன்பு இயேசுவே, சக்கேயு உம்மை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எந்த மறுப்பும் சொல்லாமல் சந்தோஷமாகவும் முழு மனதோடும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் முடிவுகளிலும் உறவுகளிலும் உம்மை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமென்.